இன்னைக்கு எக் சேலஞ்சோட டே 32 பேக் 9. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பேக் உங்கள் ஹேரை ரூட்லேருந்து எண்ட் வரைக்கும் நல்லா க்ளீன் பண்ணி சாஃப்ட் ஆக்கி கொடுக்கும். இந்த க்ரீமியான பேக்கை எப்படி செய்யறதுன்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மீடியம் சைஸ் ஆலோவேராவை தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி ஜெல் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். வாஷ் பண்ணி எடுத்த இது ரெண்டுத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்டில் போட்டு ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வச்சிடலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி நல்லா திக்காக வரும். இதை அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். அதுலேயே ஒரு முழு முட்டை, அரை கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையில், அரை கைப்பிடி அளவுக்கு புதினாவில், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் அவ்வளோதான், நம்மளோட ஹேர் பேக் ரெடி. வெந்தயம், கருவேப்பிலை, எக்கில் இருக்கிற ப்ரோட்டீன் இதெல்லாம் நம்ம ஹேர் க்ரோத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணும். தயிர் அண்ட் புதினா நம்ம ஸ்கேல்ப்பை நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். ஆலோவேரா ஹேரை மாய்ஸ்சரும் பண்ணும், ஸ்கேல்ப்பையும் க்ளீன் பண்ணும். இதை ஸ்கேல்ப் அண்ட் ஹேரில் அப்ளை பண்ணி 20 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஹேர் வாஷ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேர் இப்படி தான் நல்லா சாஃப்ட் அண்ட் பவுன்ஸியாக இருந்தது. இந்த பேக் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிட்ட பிறகு உங்கள் ஸ்கேல்ப்பே நல்ல ஒரு க்ளீனான ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட், ஷைனி அண்ட் பவுன்ஸியாக இருக்குன்ட்டு. இந்த பேக்கை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். Don't forget to like, share, comment and subscribe.